மானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தார் நடத்தும் கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு என்னும் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இதுவரை எங்களை தாங்கி வழிநடத்தி வந்த அன்பு தேவன் இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட இருந்து தம்முடைய வார்த்தையினாலே யாரை சந்திக்க அவர் சித்தமாக இருக்கிறாரோ அவர்களை சந்தித்து விட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அவருடைய பாதத்திலே நாங்கள் தலைகளை சாத்தி ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? ஜெபிப்போம். வல்லமை மிகுந்தவரே உம்மை துதிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம். உயர்ந்தவரே உங்களை துதிக்கிறோம். உன்னதரே உங்களை துதிக்கிறோம். அப்பா பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம். ஐயா ஐயா ஒளியான தேவனே உங்களை துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சுவாமி ஒருவரும் சேரக்கூடாத அந்த உன்னத ஒளியிலே வாசம் செய்கிற உன்னத தேவன் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராக இருக்கிறபடினால் பரிசுத்த தெய்வமே உங்களை உயர்த்தி துதிக்கிறோம். ராஜா துதிக்கிறோம். சுவாமி துதிக்கிறோம். ஐயா சேனைகளின் கர்த்தாவே உங்களை உயர்த்தி துதிக்கிறோம். ஒருவரும் சேரா கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே. ஐயா நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்த, நீ பரிசுத்த பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, நீ பரிசுத்த 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 பரிசுத்த, நீ பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே. தெய்வமே நீரே நீர் மாத்திரமே.
பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பாவமான இந்த பூமியிலே வந்து பாவியாகி மரித்து கிடந்த மனித குலத்தை கர்த்தாவே பரிசுத்தப்படுத்தவும் அந்த பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கவும் பரிசுத்த தேவன் இந்த பாவ உலகத்தில் இறங்கி வந்தீரே சுவாமி. உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஓ சேராபீன்களும் கேருபீன்களும் உம்மை பரிசுத்தர் 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 என்று 24 மணித்தியாலமும் கர்த்தாவே 24 மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை உம்முடைய பாதத்திலே இறக்கி வைத்து துதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில நாங்களும் உங்களை பரிசுத்தர் 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 என்று வாழ்த்தி கர்த்தாவே, ஐயா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி உம்முடைய வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிற இந்த வேளையிலே கர்த்தாவே, இதை கேட்க இருக்கும் ஆத்துமாக்களை நீ பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பரிசுத்த பரலோக ராஜ்யத்திலே நீ சேர்க்க போவதற்காக நன்றியோடு துதி செலுத்துகிறேன் ராஜா. நீ பரிசுத்தர் ஐயா, நீ பரிசுத்தர் சுவாமி. இந்த வேளையிலும் கூட உம்முடைய பரிசுத்தத்தினாலே அப்பா நீர் பரிசுத்தப்படுத்த இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நான் உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து நன்றியோடு துதி செலுத்துகிறேன் அப்பா. நன்றி இயேசு ராஜா, நன்றி அப்பா. நீர் தெரிந்து கொண்ட இந்த ஜனங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலையை ஆசீர்வதித்தல்லும் உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அது கர்த்தாவே 100ஆக ஆண்டவரே மேற்கொண்டு பலன் கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் அது ஆவியையும் ஆத்துமாவையும் கணுக்களையும் மூளையும் உருவாக்குகிறதாகவும் இதயத்தின் நினைவுகளையும் சிந்தனைகளையும் வகையிருக்கிறதாகவும் ஜீவனை கொடுக்கிற வல்லமை உள்ள வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. அது உம்முடைய வார்த்தை, அது நீரே. அல்லேலூயா. உம்முடைய வார்த்தையை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் பாவியுங்கள், நீங்கள் பேசுங்கள் ஐயா. அட்டியவளை உம்முடைய சிலுவையின் அறையிலே மறைவிலே மறைத்து வைத்து நீங்கள் பேசுங்கள் என்று பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் அன்பு தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்ற தலையங்கத்தினூடாக உங்களோடு இடைப்பட கர்த்தரானவர் என்னை இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கின்றார். பரிசுத்தம் என்று நான் ஏதோ சொல்லுகிறாளே, இந்த உலகத்திலே அந்த பரிசுத்தத்தை காண முடிகின்றதா? எங்கே பார்த்தாலும் கண்களை கூச வைக்கும் அப்பரிசுத்தம் நடந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே பரிசுத்தத்தை குறித்து பேச இவனுக்கு என்ன லாயக்கு என்று சொல்லி நினைக்கக்கூடும். ஏனெனில் நம் தேவன் பரிசுத்த தேவன். நம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நம் ஜீவனுள்ள தேவனை ஒருவன் தரிசிக்க வேண்டுமானால் அவன் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டாம். அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். ஆனால் அதே வேளையிலே பாவி மனம் திரும்பி அங்கே தேவனண்டையிலே இருந்த நிலையிலே வரும்போது அந்த பரிசுத்த தெய்வம் தன் 2 கைகளையும் நீட்டி அவனை அணைத்து அவனை பரிசுத்தப்படுத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஏனெனில் அவருடைய நாமம் பரிசுத்தம். அவருடைய நாமம் பரிசுத்தம் என்பது அவருடைய நாமம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகின்றது. அங்கே ஏசாயா ஒரு தரிசனத்தை காண்கின்றார். தேவாலய திரையினால் அங்கே தேவாலய திரையில் மூடப்பட்டிருக்கின்ற ஒரு சேராபீன்கள் அதற்கு மேலாக நின்றார்கள். 2வது வசனம், அவர்களில் ஒவ்வொருவனுக்கு அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டுகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டுகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டுகளால் பறந்து என்ன சொல்லுகிறார்கள்? ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அங்கே சேனைகளின் கர்த்தரை வாழ்த்துகிறார்கள். ஏன் அந்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்? உலகத்திலே ஒருவருமே பரிசுத்தர் அல்ல.
என் சேனைகளின் கர்த்தர் மாத்திரமே பரிசுத்தர். அது மாத்திரமல்ல, அடுத்த மிகுதியான வசனம் சொல், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கின்றது என்று கூப்பிட்டு சொன்னார். அல்லேலூயா! பூமியை படைத்த தேவன், மனுஷனை படைத்த தேவன், மனுஷன் பாவியா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனை உருவாக்கிய தேவன், அந்த பரிசுத்தத்தை நாடி என்ன சொல்லுகின்றார் வார்த்தை? பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. எபிரேயர் 12:14 இவ்வளவாக சொல்லுகின்றது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. மிகவும் அழகாக எபிரேயர் 20 எழுதியது என்று கருதப்படும் பவுல் அடியவர், தேவனை ருசித்தவர், அனுபவமாக ருசித்து வந்த அந்த அடியவன் சொல்லுகின்றார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசித்ததில்லையே. அதேதான் மத்தேயு சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த வேளையிலே 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் சொல்லுகின்றார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்தான் தேவனை தரிசிக்க முடியும். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், நீதிமான்களாக இருக்க முடியும். ஏனெனில் அவர்கள்தான் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா! இயேசு கிறிஸ்து தம் வாயினாலே சொன்னார். அதே வார்த்தையை உள்ளத்திலே கொண்ட பவுல் தான் இவ்வளமாக சொல்லுகிறார், யாரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். எவ்வளவாக நாங்கள் நாட முடியுமோ, முயற்சிக்க முடியுமோ, வாஞ்சிக்க முடியுமோ, அவ்வளவாக நாங்கள் நாட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று சொல்லி அங்கே கேள்வி குறியோடு நம்மை பார்த்து விழிப்பவராக இருக்கின்றார். லேவியராமம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் தேவன் மோசேக்கு கொடுத்த அந்த கட்டளையில, நான் உங்களாய் தேவனாக இருக்கும்படிக்கு உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று அழகாக சொல்லுகின்றார். காரணம் என்ன? நாம் ஏன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு அங்கே தேவன் மோசேக்கு கொடுக்கப்பட்ட கற்பனையிலேயே சொல்லுகின்றார். என்னென்றால், உங்களை எகிப்து தேசத்திலே அடிமை முகத்திலே இருந்த உங்களை வெளியிலே நான் வேறு பிரித்து கொண்டு வந்தேன். இதற்காக நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தர்களாக இருப்பீர்களாக என்று சொல்லி தேவன் அழகாக சொல்லுகின்றார். காரணம் என்ன? கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் கிறிஸ்தவ விசுவாசியே, இன்றைய நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, இந்த பரிசுத்தம் என்பது இன்றைய உலகத்திலே காண முடியாத ஒன்றாக இருக்கின்றது. ஆனாலும் கூட நாம் வணங்கும் தேவன் பரிசுத்தர். அல்லேலூயா! எனவே பரிசுத்த தேவன் நம்மை மீட்டெடுத்தது உண்மையானால் என்ன சொல்லுங்க? எகிப்து தேசத்திலே இருந்து உங்களை வெளியிலே எடுத்து பாவ இருளுக்குள்ளே அடிமைத்தனமாக மரித்து கிடந்த எங்களுடைய ஆத்துமாக்களை தேவன் தம் இரத்தத்தினாலே, தன் சொந்த குமாரனுடைய இரத்தத்தினாலே மீட்டு வெளியிலே எடுத்தார். எதற்காக? ஆகையால் எகிப்து தேசத்திலிருந்து அந்த பாவ இருளிலே இருந்து உங்களை வெளியிலே கொண்டு வந்தது உண்மையானால், நீ ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், அந்த பாவ நுகந்தடி உடைக்கப்பட்டு தேவனுடைய நுகத்துக்குள்ளே உன் நுகம் உட்படுத்தப்பட்டிருப்பது உண்மையானால் அங்கே கொடுக்கப்படுகின்றது. ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக, நீங்களும் பரிசுத்தர்களாய் இருப்பீர்களாக. ஏனெனில் எத்தனையோ ஆராதனைகளை செய்கிறோம், எப்படியோ எல்லாம் பாடுகின்றோம், ஆடுகின்றோம், தாளங்களை போடுகின்றோம். ஆனால் தேவனை நாங்கள் தரிசிக்கின்றோமா? தேவனுடைய மகிமை அந்த ஆராதனையிலே இருக்கின்றதா? தேவன் நம்மோடு பேசுகின்றாரா? இன்றைக்கு இந்த ஆராதனையின் ஊடாக நான் பெற்றுக் கொண்டது என்ன என்று கேட்கும் போது அங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது. காரணம் என்ன? இன்றைக்கு பரிசுத்தம் நமக்குள்ளே இல்லை. பரிசுத்தரை தரிசிக்கும் பரிசுத்தம் நமக்குள்ளே இல்லை.
பரிசுத்தம் பரிசுத்தம் என்று இந்த இடத்திலே கதைக்கின்றோமே, பரிசுத்தம் என்றால் என்ன? முதலாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனெனில் உலகத்திலே இன்றைக்கு எங்கே திரும்பி பார்த்தாலும் அப்பரிசுத்த நிலை, நீதி சொல்ல முடியாத நிலைக்கு தலை குனிந்து செல்ல வேண்டிய ஒரு நிலைமையான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடு நீங்கள்.